எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் வந்து அவரோட சிறுது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சாலை சோகம் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, அவரும் அவரோட நண்பரும் வந்து ஒரு ஸ்கூட்டியை வந்து விலைக்கு வாங்குறதுக்காக வந்து போயிருக்காங்க. அந்த அட்ரஸும் தெரில, கொஞ்சம் தேடி தேடி அடைஞ்சு லாஸ்ட்டில் வந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. அந்த அட்ரஸில் உள்ள ஒரு பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த ஸ்கூட்டி எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எதுக்குங்க இவ்வளோ கம்மியாக வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து தான் வந்து என்னோடய பொண்ணை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு 19 வயசு தான் ஆகுது, ஆனால் காலேஜுக்கு போகும்போது வந்து ஒரு டேங்கர் லாரி இடிச்சு வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த பைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலான்ட்டு இருந்தேன், இல்லை தூக்கி கூட போட்டுடலான்ட்டு இருந்தேன், யாருக்காச்சும் உபயோகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இஸ்ரா அவர்களும் அவரோட நண்பரும் வந்து இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ரொம்ப கனமாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை இதில் அப்படியே பதிவு பண்ணுறாங்க இந்த புத்தகத்தில். அப்படி பண்ணிட்டு அந்த சாலை விபத்தை பற்றி ஒரு சின்னதாக வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, சாலையில் என்ன பிரச்சனை? வாகன நெரிசல் என்பது கண்கூடான காரணம், மற்றொன்று அவசரம். இந்த இரண்டுடன் விதிமிஞ்சிய சாலை ஆக்கிரமிப்புகள், போதை, முறையற்ற வாகன ஓட்டும் உரிமம், சாலை விதிகளை பற்றிய முற்றிலுமான அலட்சியம், அதை முறைப்படுத்தவே முடியாத சாலை காவலர்கள். இப்படி அலட்சியமும் அக்கறைமின்மையும் ஒன்று சேர நமது சாலைகள் உயிர் குடிக்கும் யமன்களாக மாறிவிட்டன. மனித உயிர் இவ்வளவு அற்பமானதா என்ன? விபத்தில் செத்து கிடக்கும் மனிதன் எத்தனை கனவுகளுடன் சென்றிருப்பான்? எவ்வளவு நம்பிக்கையுடன் வாழ்க்கையை இறுக அணைத்து பற்றியிருப்பான்? எதற்காக அவன் உயிரிழக்க வேண்டும்? எதிர்பாராமல் நடப்பதன் பெயர்தான் விபத்து. ஆனால் இன்று நடப்பதோ சாலை பலிகள். ஒரு பக்கம் வாகன விபத்துகள் தரும் அச்சம், மறுபக்கம் காயப்பட்டவர்களின் குருதியை உறிஞ்சும் கொடுத்து பணம் பிடுங்கும் கோர வைத்தியம். பயணம் தரும் சந்தோஷம் பறிபோய் இப்போது பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்தால் போதும் என்ற பதைப்பதைப்பே மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலை விபத்தில் பலியாரவங்க பற்றியும், அதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும், அப்புறம் நம்ம சாலை விபத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அங்கே எவ்வளோ வந்து நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்றத பற்றியுமே வந்து இதில் நிறையா கேள்வியும் தகவலாகவுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் சொல்கிறது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐரிஷ் ஒரு பெண் ரைட்டர், ஸோ அவங்க வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையுமே பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து எட்வினா அப்படின்றவங்க வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த தலைப்பு வந்து நான் ஒரு நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையுமே வந்து இந்த புத்தகத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன கதைனா வந்து ஒரு 6 பெண் குழந்தைகளுக்கு தந்தையான ஒருத்தர் வந்து ஒரு மெக்கானிக் அவர். பட் ஆனால் அவர் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்க ஒய்ஃபு தான் வந்து அந்த 6 பெண் குழந்தைகளுமே வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கிடைக்கிற வேலை சின்ன சின்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திங்கட்கிழமையும் வந்து தன்னோட பிள்ளைங்களை வந்து அந்த உள்ளூர் பேங்க்குக்கு, அவங்க படிக்காதவங்க தான், உள்ளூர் பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே உட்காந்துருங்க, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கட்கிழமையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இதேமே வந்திருக்காங்க. இது எப்போவுமே நடந்திருக்கு. பிள்ளைங்களும் வந்து அம்மா கூட போவாங்க, சரி அம்மா பணம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உள்ளே போயிடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. ஒரு திங்கட்கிழமை இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு டயத்துக்கு மேலே அந்த பிள்ளைங்களாம் வந்து வளர்கிறாங்க. ஸோ மக வந்து ஒரு ரைட்டர் ஆகுறாங்க. ரைட்டர் ஆகி வந்து அவங்க வந்து ஒரு கதை எழுதுறாங்க. என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எப்படிலாம் வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அப்பா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக எழுதி அதை வந்து அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கு அனுப்புகிறாங்க. அது பிடிச்சி போய் அவங்களுக்கு ஒரு $50 வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா எனக்கு ஒரு $50 வந்திருக்கு, ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்த காசு இது, வா நம்ம போய் பேங்க்கில் போய் என்னோடய அக்கௌண்ட்டில் போய் போடலாம், வா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பேங்க்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டே இல்லை, எனக்கு அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மறுபடியும் அந்த மகள் வந்து கேட்குறாங்க, நீ தான் என்னை வந்து ஒரு வாரமே கூட்டிகிட்டு போய் சின்ன பிள்ளைங்களப்போ எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் பேங்க்கில் உட்கார வச்சுட்டு நான் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவியே, ஏன் உனக்கு வந்து அக்கௌண்ட்டே இல்லைன்னு இப்போ சொல்கிற, அதுமாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே தெரியாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டப்போ, இல்லைம்மா நான் வந்து படிக்கவே இல்லை, அதனால் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை வந்து சம்பாரித்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அம்மாட்ட காசில் நினச்சி நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது, கவலையாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக நான் தான் வந்து உங்களை வந்து வாரம் பேங்க்கு கூப்பிட்டு போயிடுவேன், நாங்கள் உள்ளே போய் பணம்லாம் எடுக்க மாட்டேன், நான் சின்ன வேலை செஞ்சு என் கையில் காசு வச்சுருப்பேன், அதை வச்சு தான் உங்களை படிக்க வச்சேன், ஆனாலும் நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மனசை வலிச்சிடக்கூடாது, ரொம்ப வேதனையாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு படிப்பறிவு இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்ம இப்படி பேங்க்கில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே அம்மா வந்து வாரம் போய் பணம் எடுத்துகிட்டு வராங்க, ஸோ நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம நல்லா படித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து வளர்க்குறதுக்காக இந்த படிப்பறிவு இல்லாத அம்மாவுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான், அதனால தான் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துக்காக நான் சும்மா பேங்க்குக்கு போயிட்டு வந்து உங்களை வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி, நம்பிக்கை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும், இந்த குடும்பமே இப்படி கஷ்டப்படுறதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சாலை விபத்தில் தான் அடிபட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா,
அனைவரின் குடும்பமும் இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் துளிர்த்து வருகிறது. கஷ்டத்தை விடவும் அதை மூடி மறைப்பதன் தான் பெருந்துயரம். அவமதிப்பு, வெறுப்பு என எத்தனையோ வழிகளை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் மீதான பற்றுடன் இருக்கிறார்கள் மனிதர்கள். சாலை விபத்து இவை யாவற்றையும் ஒரே நிமிடத்தில் அபத்தமாக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்தடுத்து வரணும்னு நினச்சாலும் ஒரு சின்ன சாலை விபத்து வந்து அந்த குடும்பத்தோட மொத்த போக்கையுமே அப்படியே மாற்றிடுது. ஒருத்தர் இருந்து சம்பாரிச்சு அந்த குடும்பம் என்ன மாதிரி வந்திருக்குமோ, பட் அவர் ஒரு சாலை விபத்தில், அதுவும் அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, திடீர்னு ஒரு லாரி வந்து இடித்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு சாலை விபத்து வந்து ஒரு குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு அப்படியே மாற்றுது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். இதில் நிறைய கேள்வி இருக்குது, நிறைய தகவல் இருக்குது. உங்களை நீங்களே வந்து சுய பரிசோதனை செஞ்சு அதில் மாற்றிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்குது. வாய்ப்பு இருந்தால் வந்து புத்தகம் படிங்க. எனக்கு நான் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். சில அந்த ப்ரொனவுன்சேஷன்லாம் வந்து எப்படி உச்சரிப்புன்றத சில தப்பு பண்ணியிருப்பேன். அது அடுத்தடுத்த இதில் வந்து நான் மாற்றிக்கிறேன். நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்தால் படிங்க. நன்றி.